சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரன் மீது சுயாதீன விசாரணை அவசியம். ஆதரவாளர்கள் சுமந்திரனிடம் மனு கையளிப்பு. இராணுவமயப்படுத்தலுக்கு ஆதரவு வழங்கியுள்ள ஸ்ரீதரன், தன்னிலை விளக்கம் வழங்கியுள்ள MA சுமந்திரன். அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம். கொழும்பு களுத்துறை பகுதிகளில் 2 உயிரிழப்பு. அகுரிகொட இரட்டை கொலை சம்பவம். எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள சந்தேகிக்கப்படும் மகிழுந்து. இந்தியா செல்லும் பிரான்ஸ் அரச தலைவர் மும்பையில் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பில் சுயாதீன விசாரணை அவசியம் என கோரி அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என தெரிவித்து கிளிநொச்சியில் நடைபெற்ற கூட்டத்தை அடுத்து குறித்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது ஸ்ரீதரன் ஆதரவாளர்களுக்கு விளக்கம் கொடுத்துள்ளதாக MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இராணுவமயப்படுத்தலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரவு வழங்கியுள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்குள் அண்மை காலமாக பேசுபொருளாக இருக்கும் ஸ்ரீதரனுடைய பதவி விலகல் தொடர்பில் MA சுமந்திரன் தன்னுடைய முகநூல் பதிவில் தன்னிலை விளக்கம் கொடுத்துள்ளார். ராணுவ தளபதிக்கு என்ன வேலை என்று எங்களுக்கு தெரியாது, அது இருக்கவே கூடாது. அப்படி இருந்தும் ஒருவர் இருக்கிறார். மிகுதி 4 பேரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை ஒரு சிறு குழுவை நியமித்தது, நேர்முக பரீட்சையை நடத்துவதற்கு. அந்த குழு 4 பேருடைய பெயரை பிரேரித்தது அரசியலமைப்பு பேரவைக்கு. அந்த 4 பேர்ல ஒருவர் கடற்படை தளபதியாக இருந்த ஒருவர், இன்னொருவர் பாதுகாப்பு அமைச்சினுடைய மேலதிக செயலாளராக இருந்த ஒரு பெண்மணி, திரு ஸ்ரீதரனும் சேர்ந்து அந்த தெரிவை மேற்கொண்டிருக்கிறார். இந்த தெரிவுகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அதனை சிபாரிசு செய்து ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்த போது எங்களுடைய மத்திய செயற்குழு நடந்தது திருவோணமலையில். நாங்கள் அவரிடத்திலே கேள்வி கேட்டோம். அவர் சொன்னார், இல்லை, நான் கடைசி கூட்டத்துக்கு நான் போகவில்லை என்று சொன்னார். கூட்ட அறிக்கைகளை பார்த்தால் எல்லாவற்றுக்கும் அவர் போயிருக்கிறார். அது மிக மிக மோசமான ஒரு சம்பவம். அதற்கு பிறகு இந்த கணக்காளர் நாயகம் பற்றின பிரச்சனை அதற்கு முன்னரே ஆரம்பித்தது நினைக்கிறேன். டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அது நீடித்தது. இந்த கணக்காளர் நாயகம் சம்பந்தமான விடயத்தில் 3 சிவில் சமூக பிரதிநிதிகளும் ஒரே நிலைப்பாட்டிலே நின்றார்கள். மற்ற எதிர்க்கட்சிகளை பிரதிநிதிப்படுத்துகிறது ஸ்ரீதரன் அவர்களோடு நிற்கவில்லை. அவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து நின்றார். இலங்கையில் அண்மை காலமாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இவ்வாறான சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களையும் அச்ச உணர்வையும் தோற்றுவித்துள்ளன. கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் சிகை அலங்கரிப்பு நிலையத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இதேவேளை களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வாடிய மங்கட பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிள் பிரவேசித்த இனம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. சம்பவத்தில் 32 வயதுடைய நபர் ஒருவரை காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு அவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அகுரிகொடவில் சட்டத்திரணி மற்றும் அவரின் மனைவியை கொலை செய்ய துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்தியதாக சந்தேகப்படும் வாகனம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் நேற்று நள்ளிரவு வேளை காலி குளியாவட்டையில் உள்ள துணை வீதியில் தீப்பிடித்தெறிந்த நிலையில் நுகேகொட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்றபோது சம்பந்தப்பட்ட கார் தீப்பிடித்தெறிந்த நிலையில் இருந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த கார் தொடர்பாக தடயவியல் அதிகாரிகள் உள்ளிட்ட புலனாய்வாளர்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். JVP தலைவர்களின் இந்திய பயணம் இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இந்தியா கொண்டுள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது. 13வது அரசமைப்பு திருத்த சட்டம் மற்றும்
அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா இந்தியாவுக்கு தமது முதலாவது அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டார். இந்திய கலாச்சார உறவுகளுக்கான நிலையத்தின் அழைப்பின் பேரில் கடந்த 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அவரின் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் ஆகியோரை டெல்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது 13வது அரசமைப்பு திருத்த சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் மிக முக்கியமான நகர்வாகும் என்றும் கூறப்படுகிறது. 2 நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்டங்கள் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயலவருக்கு முதலிடம் மற்றும் மகா சாகரர் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இலங்கைக்கான இந்தியாவின் ஆதரவு இங்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான 20-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் அனைவரதும் கவனத்தை ஈர்த்துள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் இன்று கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியானது உள்ளூர் நேரப்படி இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இன்றைய கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்காக 2000 காவல்துறை அதிகாரிகளும் 600 போக்குவரத்து காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதை தவிர முப்படையினரும் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்துக்களுக்குரிய சில விரதங்களில் முக்கியமான விரதமாக மகா சிவராத்திரி விரதம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் இன்று இரவு கண்விழித்து சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள். இதன்படி அனைத்து சிவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. மன்னார் திருக்கேதீச்சர ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட அன்னபூரணி கலாச்சார மண்டபம் நேற்றைய தினம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் அபிராமி கைலாசப்பிள்ளை கலந்து கொண்டு இந்த மண்டபத்தை திறந்து வைத்தார். இதன்போது திருக்கேதீச்சர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் ராமகிருஷ்ணன், திருக்கேதீச்சர ஆலய திருப்பணி சபையின் செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள், பாடசாலை மாணவர்கள், அந்த பகுதி மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்பொழுது அன்னபூரணி மட நிர்வாக உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழில் பங்கசு தொற்றுடைய கட்டைத்தூளை உற்பத்தி செய்த உற்பத்தியாளருக்கு 1 மாத கால சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த கட்டைத்தூளை விற்பனைக்காக காட்சிப்படுத்தியிருந்த கடை உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டு கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொலிகண்டி பொதுச் சுகாதார பரிசோதகர் வியாபார நிலையங்களில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது பங்கஸ் தொற்றுடன் கட்டைத்தூளை விற்பனைக்காக வைத்திருந்த கடையின் உரிமையாளருக்கும் குறித்த கட்டைத்தூளை உற்பத்தி செய்த உற்பத்தியாளருக்கும் எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது விற்பனையாளரும் உற்பத்தியாளரும் மன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் தம்மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டனர். அதையடுத்து விற்பனையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் 10,000 ரூபாய் தண்டம் விதித்துள்ளது. தொடர்ந்து உற்பத்தியாளரை கடுமையாக எச்சரித்த மன்று உற்பத்தியாளருக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்ததோடு 20,000 ரூபாய் தண்டமும் விதித்துள்ளது. இந்தியாவுக்கு நாளைய தினம் பிரான்சின் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் செல்ல உள்ளார். அவர் மும்பையில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்பொழுது கூடுதலாக ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து இந்தியாவில் இடம்பெறும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேபாளத்தில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு மீண்டும் மன்னராட்சி வேண்டும் என்று கூறி ஆயிரக்கணக்கானோர் தலைநகரில் திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தில் 240 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த மன்னராட்சி கடந்த 2008 முடிவுக்கு வந்துள்ளது. அங்கு மன்னராக இருந்த ஞானேந்திர ஷா பொது வாழ்வில் இருந்து விலகி ஒரு சாதாரண குடிமகன் போல வாழ்ந்து வருகிறார். நேபாளத்தில் கடந்த ஆண்டு வெடித்த இளைஞர் போராட்டத்தால் பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகியிருந்தார். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி பிரதமராக பதவியேற்றார். இந்த அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் அங்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மன்னர் ஞானேந்திர ஷா கிழக்கு நேபாளத்தில் 3 மாத கால சுற்றுப்பயணத்தை முடித்து தலைநகர் காத்மண்டுவுக்கு திரும்பியுள்ளார். அவரை வரவேற்க திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் முதல் அவரின் இல்லம் வரை ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அப்போது ராஜா திரும்பி வாருங்கள், நாட்டை காப்பாற்றுங்கள், முடியாட்சியை மீட்டெடுங்கள் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரன் மீது சுயாதீன விசாரணை அவசியம். ஆதரவாளர்கள் சுமந்திரனிடம் மனு கையளிப்பு.
ராணுவ மயப்படுத்தலுக்கு ஆதரவு வழங்கியுள்ள ஸ்ரீதரன், தன்னிலை விளக்கம் வழங்கியுள்ள MA சுமந்திரன். அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம், கொழும்பு களுத்துறை பகுதிகளில் 2 உயிரிழப்பு. அகுரிகொட இரட்டை கொலை சம்பவம், எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ள சந்தேகிக்கப்படும் மகிழுந்து. இந்தியா செல்லும் பிரான்ஸ் அரசு தலைவர், மும்பையில் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.